ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் பத்தி தான் பேச போறோம். நிறைய பேர் பிக் பாஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அதோட ரிவ்யூ கேட்கறதுக்கும் அதை பாக்குறதுக்கும் ரொம்ப ஈகரா இருக்கீங்க. இன்னைக்கு நைட் போக போற எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஐயோ ப்ரோமோ பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கே, எப்படா எபிசோட் பாக்குறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்காகவே நீங்க ப்ரோமோ பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம் வேண்டாம், நைட் வரைக்கும் எபிசோட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு இன்னைக்கு நைட் எபிசோட்ல என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இனிமே பிக் பாஸ் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ்ல இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். பிக் பாஸ் டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வேக்கப் சாங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கோட வேக்கப் சாங் என்னவா இருக்கு அப்படின்னா டான் படத்துல இருந்து ஜலபுல ஜங் சாங் தான் இருக்கு. அந்த சாங்கோட எல்லாருமே ரொம்ப ஜாலியா வேக்கப் ஆயிட்டு ஆடிட்டு வராங்க. நேத்தே நம்ம பார்த்தோம், இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த டாஸ்க்ல பயங்கரமான சண்டைகள் நடந்துட்டு இருந்துச்சு. பாருவும் ஆதிரையும் ஒரு பக்கம் சண்டை போட, கம்ருதீனும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் கம்ருதீனும் துஷாரும் ஒரு பக்கம் சண்டை போட, இதுல கம்ருதீன் வாண்டடாவே எல்லாருக்கிட்டையும் ஃபைட் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாட்டர்மெலன் கிட்ட இருக்கட்டும், வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு கெட்ட வார்த்தையில பேசுறது, துஷார் கிட்ட நீ எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பையன், நீ எல்லாம் என்ன கேட்கலாமா, என்ன மானிட்டர் பண்றியா, சரிவா நான் ரெஸ்ட் ரூம் போறேன், அங்கேயும் என்ன மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஓவராலாவே வேணும்னே இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறதுக்காகவே இவர் ஃபைட் போடுறாரா, சண்டை இழுக்கிறாரா, வம்பு இழுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்னு வச்சா என்ன பண்ணுவாங்க, யாரு வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. வேர்ஸ்ட் பர்ஃபார்மரா கம்ருதீனையும் பார்வையும் சூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க போட்ட சண்டைகள் அப்படி. கம்ருதீன் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்காரு, பாரு ஒரு பக்கம் ஆதிரை கூட பாட்டில்ஸை குவாலிஃபை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் ஊத்திட்டாங்க. ஆதிரை கூட தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க எல்லா பாட்டில்ஸையும். ஸோ ஓவராலா எல்லாரும் செலக்ட் பண்றாங்க பாருவை. ஸோ கம்ருதீனும் பார்வும் ஜெயிலுக்கு போறாங்க. யூஸ்வலாவே இப்போ 2-3 நாளா கம்ருதீனும் பார்வதியும் பேசுற லவ் டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வாண்டடா போயிட்டு பாரு, இதுக்கு முன்னாடி அரோராவும் துஷாரும் பேசினதை அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல பேசினாங்க. அந்த கான்வர்சேஷனை நம்ம கேட்டிருந்தோம். அப்பவே தெரிஞ்சது தேவையில்லாத அடல்ட்ரி கண்டென்ட் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் கம்ருதீனும் பாருவும் உட்காந்து ஒரு அடல்ட்ரி கண்டென்ட் சாப்பிடும் போது பேசுறாங்க. சேம் லைக் எப்படி இவங்க அரோரா பேசினாங்களோ, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ரொம்ப பசிக்குது, வெளியே இருந்தா ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி பாருவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டென்ட்டுக்காக ஓகே நம்ம லவ் பண்ணலாம், வெளியே போயிட்டா அது வேற தேவையில்லாத வேலை, யாரு கேட்க போறா அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னு தான் ஏதோ ஒரு பிளான்ல தான் பாரு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்திலே லவ் அப்படிங்கிறது வருமானு கேட்டா இல்லை. ஏன்னா அரோராவும் துஷாருக்கும் ஒரு லவ் ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால இங்க கம்ருதீனுக்கும் பாருக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி அது அவங்களுக்கு உண்மையாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகலாம், இல்லைன்னா இது கண்டென்ட் லவ்வாவே முடிஞ்சிடலாம். ஸோ பாருவையும் கம்ருதீனையும் தூக்கி ஜெயில போடுறாங்க. இது எண்ட் ஆஃப் த டே தான் நடக்கும். இதுக்கு நடுவுல ஒரு பிராண்ட் டாஸ்க் நடக்குது. சரி, இந்த டாஸ்க் இருக்குல்ல, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் இருக்குல்ல, அதுல யாரு வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா விக்ரம் வின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பிரவீனும் நிறைய காயின்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ பிரவீன், விக்ரம் இவங்க 2 பேரும் இந்த டாஸ்கோட பெஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கனியும் இருக்காங்க. ஸோ இந்த வாரம், அதாவது அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல கனி, விக்ரம், பிரவீன் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த 3 பேர்ல யாரு அடுத்த வார கேப்டன் அப்படிங்கறது அவங்க சூஸ் பண்ற கேமை பொறுத்து, இவங்க விளையாடுறத பொறுத்து டிசைட் பண்ண போறாங்க. அண்ட் வழக்கம் போல ஒரு டாஸ்க் வருது. அது டாஸ்லர் பிராண்ட் தான் டாஸ்கை ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரேம்ப் வாக் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஜட்ஜஸ் யார் யார் அப்படின்னு சொன்னா கலையரசன், கனி, ரம்யா இவங்க 3 பேர் தான் ஜட்ஜா இருக்காங்க. இதுல மொத்தம் 3 டீமா பிரிக்கிறாங்க. இதுல டீம் 1ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் இருக்காரு, சபரி இருக்காரு, சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு டீமா இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஆதிரையும் இருக்காங்க. ஸோ 4 பேரு டீம் 1ல இருக்காங்க. டீம் 2 மேக்கப் மாஃபியா அவங்களோட பேரு. அவங்க டீம்ல விக்ரம் இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு, அரோரா இருக்காங்க, கானா வினோத் இருக்காங்க. டீம் 3ல காலேஜ் வைப் பாய்ஸ் இந்த குரூப்போட பேரு. இந்த குரூப்ல கெமி, துஷார், வியானா, திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் எப்படின்னா
டாஸ்லர் பிராண்ட் வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு இவங்க வந்து ஒரு ரேம்ப் வாக் ஒன்று பண்ணணும். இந்த ரேம்ப் வாக் வந்து யூஸ்வலா நார்மலா நல்லா தான் நடந்துச்சு. பெருசா அப்படியே சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சபரி இருக்காங்க, ஆதிரை இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, பிரவீன்ராஜ் இருக்காங்க. ஸோ பிரவீன்ராஜ் வந்து ஹோஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி சபரியும் சுபிக்ஷாவும் தங்கச்சி ரோல் பிளே பண்றாங்க. ஆதிரை வந்து சபரியோட வைஃப் ரோல் பிளே பண்றாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் இந்த கேம் அப்படின்றதுக்காக அவங்களே ஒரு விஷயத்த பண்ணி இந்த கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறாங்க. இந்த டாஸ்கை வின் பண்றது யாரு அப்படின்னா மேக்கப் மாஃபியா தான் வின் பண்றாங்க. அது யார் யார் அப்படின்னா விக்ரம், எஃப்ஜே, அரோரா, கானா, வினோத் இவங்க டீம் தான் வந்து இந்த மேக்கப் மாஃபியா டீம் தான் இந்த டாஸ்லரோட ஸ்பான்சர் டாஸ்கை வின் பண்றாங்க. இதுக்கு நடுவுல எஃப்ஜே வந்து கனி அக்கா கிட்ட போய் பேசுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளா நீங்க பார்த்திருப்பீங்க, ஆதிரையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன கிளிப்பு தான் நான் பார்த்தேன். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஒரு டிவியில எல்லாரும் பாக்குறாங்க, நிறைய பீப்புள் நம்மள வாட்ச் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு விஷயத்த ஆதிரை பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மேபி நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த சீன் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஃப்ஜே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கனி அக்கா கிட்ட, நான் இந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆதிரை கூட லவ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வரல. நான் வேற விஷயங்கள் நிறைய பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கேன். அவளாதான் என்கிட்ட வாண்டடா வந்து பேசிட்டே இருக்கா, எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது எஃப்ஜே வந்துட்டு ஆதிரையை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனா ஆதிரை விடாப்பிடியா வந்துட்டு நீ என்கிட்ட பேசியே தான் ஆகணும், ஏன் பேசாம போற அப்படின்னு கேட்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்ல வந்து எஃப்ஜேவும் ஆதிரையும் 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒன்னா இருந்தாங்க, பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. கடைசியில இப்போ எஃப்ஜேக்கு வந்துட்டு இல்ல, இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வேற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம், லவ்க்காக கிடையாது. அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வெளியே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கிளாரிட்டி கொஞ்சம் லேட்டரா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா துஷாருக்குமே அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரே காரணத்தினாலதான் ஃபர்ஸ்ட் வீக்ல அவரோட கேப்டன்சி பறிக்கப்பட்டது. அரோரா கூட சேர்ந்து அவர் பண்ண சில விஷயங்கள்னால. ஒருவேளை அவர் அது பண்ணாம இருந்திருந்தாருன்னா பெஸ்ட் கேப்டனா கூட வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து யங் கேப்டன் லைக் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம கம்ருதீன், பாரு ஜெயில இருக்காங்க. சொல்லவே வேண்டாம், நான் ஏற்கனவே சொன்னேன். 2 பேரும் ரொம்ப லவ் கண்டென்ட்ல குழஞ்சி வழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் உட்காந்துட்டு கண்ணத்தை கிள்றது, தோல்ல சாயறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்றாங்க. பாக்குறவங்களுக்கே தெரியுது அது வாலண்டியரா பண்றாங்க, ஒரு லவ் இன்டென்ஷனோட இல்லை அப்படிங்கிறது. அண்ட் உள்ள உட்காந்துட்டு இவங்க சில விஷயங்களை பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு கலையரசனை வந்து இவன் பாம்பு, சரியான விஷம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா இருக்கட்டும், கனி அவர்களை கலாய்க்கிறதா இருக்கட்டும், சபரி வந்து தளபதி விஜய் மாதிரி பண்றான், இவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது போல அப்படின்னு கலாய்க்கிறது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு பாரு ஜெயில உட்காந்து ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 2-3 டேஸா நான் பாக்குறேன், விஜய் டிவில வர எல்லா ப்ரோமோஸ்லயுமே பாரு இருக்காங்க. பாரு இல்லாம ஒரு ப்ரோமோ தேடுறது வந்து கஷ்டமா இருக்கு. மேபி பாரு தான் அங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் கொடுக்காததுனால எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு பாருவை மட்டும் தூக்கி காட்டுறாங்க அப்படின்னு தோணுது. பிளஸ் இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வேற வரப்போறாரு. சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் வந்துருச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேசுவாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸா நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப வேர்ஸ்டா தான் இருந்துச்சு. இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல இதுக்கு வெளியில இருந்து கொடுக்குற விமர்சனங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதிரை மேலையும், பார்வதி மேலையும், அரோரா மேலையும். இப்போ அரோரா கொஞ்சம் இந்த மாதிரியான அடல்ட்ரி கண்டென்ட் எல்லாம் யோசிக்காம பேசாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கேப்டன்சி டாஸ்க் கனி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, விக்ரம் இருக்க போறாங்க, பிரவீன்ராஜ் இருக்க போறாங்க. அப்ப என்ன டாஸ்க் வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சா, நான் ஒரு டாஸ்க் சொல்றேன், மேபி அதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. இந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல 3 பேர் நிக்க போறாங்க. கனி, விக்ரம்,
பிரவீன். இவங்க 3 பேரும் நின்னுட்டு ஆடாம அசையாம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம நிக்கணும். அதுல யார் வந்து அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க இல்ல வந்து பண்ணல அதை வச்சுதான் அடுத்த வார கேப்டனை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா தனித்தனியா நிக்க வைக்கிறது அது தனியா இருக்கும். எப்படி ஒரே ஸ்கேட்டிங் போர்ட்ல நிக்க வச்சு 3 பேரையும் அது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. டாஸ்க் யோசிக்கிற டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிங்க. நீங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மொக்கையா இருக்கு, மோசமா இருக்கு. வேற டாஸ்க் யோசிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இவ்வளவுதாங்க இன்னைக்கு பிக் பாஸோட எபிசோடு. ஓவராலா பாருவோட ஃபைட்டு, பாரு கம்ருதீனோட லவ், அப்புறம் என்ன எஃப்ஜே ஆதிரை கம்ப்ளைண்ட், அப்புறம் டாஸ்லர் பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணது, இப்படிதான் இன்னைக்கு நாள் பிக் பாஸ் முடிஞ்சது. இந்த எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? டிவில பாக்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்றது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் பாக்குறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு பிக் பாஸ் அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from கலைப்ரியா பழனி.